இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். 119 சங்கீதம் 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தை போல இனிமையானது எதுவுமே இல்லைங்க. இந்த வார்த்தையை டேஸ்ட் பண்ணவங்களால, அதை வாசிக்காமலோ அதை தியானிக்காமலோ, இந்த வார்த்தைகளை தன்னுடைய நாவினால் உச்சரிக்காமலோ இருக்கவே முடியாது. ஒரு நல்ல தேவ மனிதர் எதிர்பாராத வெடி விபத்தில் சிக்கி தன்னுடைய 2 கைகளையும் இழந்து போனார். அவருடைய முகமெல்லாம் சிதைந்து விட்டது, கண் பார்வை பறிபோகிவிட்டது. இப்ப பாருங்க, அவருக்கு செயற்கை கைகள் பொருத்தப்பட்ட அதிகமாய் வேதத்தை நேசித்து வாசித்த ஒரு மனிதன் இப்ப வாசிக்கணும்னு சொல்லி முயற்சி செய்யும் போது பார்வை இல்லாதவர்கள் வாசிக்க பயன்படுத்தும் பிரெய்லி பைபிளை பயன்படுத்தி எப்படியாவது வேதத்தை வாசிக்கலாம் சொல்லி தன்னுடைய கைகளை வைத்து தடவி பார்த்தால் இந்த கைகள் செயற்கையாக பொருத்தப்பட்டதுனால அதுல உணர்வுகள் இல்லை. ஆகவே அவரால் என்ன செய்ய முடியல, அதை வாசிக்க இயலவில்லை. இப்ப எப்படியாவது தன்னுடைய உதடுகளை வைத்தாவது அப்படியே நிச்சயிச்சலாம், ட்ரை பண்ணி கற்றுக்கொண்டு வாசிச்சலாம் சொல்லி உதடுகளை வச்சு வாசிக்க முயற்சி செய்தார். முகமெல்லாம் சிதைந்தபடியினால அந்த உணர்வு நரம்புகள் பாதிக்கப்பட்டு உதட்டுல பாருங்க சென்சேஷனே இல்லை. ஆனா அப்படி உதட்ட அப்படியே வச்சு அவர் ட்ரை பண்ணும்போது எதிர்பாராத விதமாய் அவருடைய நாக்கு அதுல படும்போது நாக்குல உணர்வு இருக்கிறத அவர் அறிந்து கொண்டார். இப்ப பாருங்க, கடினமாய் முயற்சி செய்து நாக்க வச்சு தடவி நக்கி அந்த பிரெய்லி பைபிளை வாசிக்கிறதுக்கு அவர் பயிற்சி மேற்கொண்டார். ரொம்ப கடினமா இருந்தது. அந்த நாக்கினால் அவர் முயற்சி செய்யும்போது அதுல அறுத்து நாக்கெல்லாம் ரத்தம்லாம் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு பாருங்க. ஆனால் அவர் தன்னுடைய முயற்சியை கைவிடல. சுமார் 65 ஆண்டுகள் பார்வை இல்லாதவராகவே இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். ஆனா இந்த 65 வருஷத்துல இந்த நாக்கினால் அந்த பிரெய்லி பைபிளை வாசிக்க கற்றுக்கொண்டு முழு வேதாகமத்தையும் அவர் 4 முறை படிச்சு முடிச்சிருந்தார். யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் நல்ல கண்கள் இருக்கிறது, உடலிலே நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, நம்முடைய கரங்களிலே நல்ல பைபிளையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா இதை வாசிப்பதற்கு நமக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு, இதை வாசிப்பதற்கு நமக்கு எவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கு, இதை வாசிப்பதற்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு அதிகாரம் நான் வாசிச்சுட்டேன்னா அது ரொம்ப பெருமையா சிலர் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. சிலர்லாம் பாருங்க, வேதத்தை எப்பொழுதாவது தான் என்ன செய்யறாங்க, வாசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த வேதம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படுவதற்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் பண்ணியிருக்காங்க, சொத்துக்களை தியாகம் பண்ணியிருக்காங்க, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வசனம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இனிமையாக கருதுவோம். நம்முடைய வாழ்வை விட்டு இது பிரிக்க முடியாதது என்கிற நிலைக்கு இதை நாம் கொண்டு வருவோம். அனுதினமும் தவறாமல் அதை நேசித்து வாசித்து அதை தியானிப்போம். வார்த்தையை வாயினால உச்சரித்து கொண்டே இருங்க. வசனத்தை நீங்க வாசிக்கணும். நீங்க வாசித்து அந்த வார்த்தையை உச்சரிக்கிறத உங்க காதுகள் கேட்கணும். நிச்சயமா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாம் சந்திக்கும் நபர்களிடம் வசனத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த மாதிரி இன்னைக்கு நான் பைபிள் இந்த வசனத்தை வாசிச்சேன், இந்த வேத பகுதியை வாசித்தேன், அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நீங்க அதுல ஆண்டுடைய ஆவியினால கற்றுக்கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படி இனிமையானவைகள் என்கிற நிலைக்கு இந்த வேதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்ற உதவியை கேட்போம். வேதம் நமக்கு இனிதாய் மாறட்டும், வாழ்க்கை நமக்கு இனிதாய் மாறும். ஆண்டவரே, இந்த வேதத்தை இனிதாய் நினைக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.